என்னங்க ரசம் போடவா? உன்னோட குழம்பு ஊத்து. எங்க இந்த பையன்? இத வரானே. ஏடா அங்க என்ன பண்ணிட்டு இருந்தா? சாப்பிடு. இந்தாங்க மோரு சாப்பிடுங்க. என்னம்மா இன்னைக்கு குழம்பு புது மாதிரி இருக்கு? ஏண்டா நல்லா இல்லையா? நல்லா இல்லையா? ரொம்ப பிரமாதமா இருக்குமா? நான் சமைக்கலடா, எல்லாம் உன் பொண்டாட்டி கைராசி. பொண்டாட்டி சமைச்சு இன்னைக்குதான் சமைக்க ஆரம்பிச்சிருக்கா. நல்லா சாப்பிடு. என்னடா இது குழம்பு இப்படி இருக்கேன்னு பார்த்தேன். குழம்பா இது? நான் இதுங்க மாட்டேங்கிற. ஏண்டி உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கு? அவ சமையல் கத்துக்கு ஏன் வீடு தான் கிடைச்சதா? இப்படி பொருள் எல்லாம் பாழா இருக்க நான் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறேன். நீ ஏன்டா சாப்பிடாம கொண்டுக்கிற? சாப்பிடு. இந்த காலத்து பயலுகா பொண்டாட்டி சமைச்சிருந்தா மண்ணாந்த கூட திம்பானுங்களே, மான கட்ட பயலுகா. நீ சாப்பிடுப்பா, சாப்பிடு. என்னடா சாப்பிடாம எழுந்திருச்சிட்ட? எப்படிமா சாப்பிடுறது? அவருக்கு என்னாச்சு? ஏன் இப்படி பேசுறாரு? இந்த பார், அவருக்கு எங்களை பிடிக்கலன்னா நேரடியா சொல்ல சொல்லு. நாங்க 2 பேரும் கண்காணாம போயிடுறோம். டேய், இந்த கொஞ்ச நாள்லயே இந்த முடிவுக்கு வந்துட்டியே. இந்த 28 வருஷமா உங்க அப்பனோட நான் என்ன பாடுபட்டிருப்பேன்னு கொஞ்சமாவது யோசனை பண்ணி பாத்தியா? குடும்பம்னு இருந்தா இந்த மாதிரி குழப்பங்களா இருக்கதாண்டா செய்யும். உங்க அப்பன் குணம் உனக்கு தெரியாதா? அவர் அன்பா பேசி நான் கேட்டதே இல்ல, சிரிச்சு ஒரு நாள் கூட பார்த்தது இல்ல. அது அவர் பிறவி குணம்டா. அதுக்காக நீ பொறுத்துக்கலாம், நான் பொறுத்துக்கலாம். செண்பத்துக்கு தலையெழுத்தா? மாமியார் கொடுமை கேள்விப்பட்டிருக்கேன், இங்க என்னன்னா மாமனார் கொடுமையா இருக்கு. அப்படி எல்லாம் பேசாதப்பா. உன் மாமனார் குடும்பத்து மேல இருக்கிற வெறுப்புல இவர் இப்படி எல்லாம் பேசுறாரு. இன்னும் எத்தனை நாளைக்கு அப்படி பேச போறாரு? ஒரு நாளைக்கு அடங்கிதானே ஆகணும். செண்பகம் என் மேல ஆசைப்பட்டு அவ பிறந்த வீட்டையே உதறிட்டு இங்க வந்திருக்கா. அவ தப்பு பண்ணா கண்டிக்கலாம், ஆனா கைப்பட்ட குத்தம் கால்பட்ட குத்தம்னா எப்படிமா? என்ன நம்பி வந்தவள நான் சந்தோஷமா வச்சுக்கலன்னா எனக்கு மீசு இருக்கிறதுல அர்த்தம் இல்லம்மா. குரலுக்கு ஒரு பக்கம் இடியும், மத்தளத்துக்கு 2 பக்கம் இடியும்பாங்க. அவர் படுத்துறது போதாதா? எல்லாம் ஒன்னாலதாம்மா. அன்னைக்கே எங்களை பேசாம விட்டு இருந்தா நாங்க எங்கேயாவது போய் கூழோ கஞ்சியோ குடிச்சு நிம்மதி வந்திருப்போம். அழைச்சிட்டு வந்து இப்படி கொடுமைப்படுத்துறீங்களே. தங்கராசு, டேய் தங்கராசு, டேய். ஏய் செண்பகம், அங்க பாருடி, உங்க அப்பா உனக்கு சீரரிசி கொண்டாராரு. மனுஷனோட கண்ணு தெரியல, சும்மா அப்படி துள்ளி குதிச்சு வர்றிய. பொம்பளைன்னா அடைக்க வேணும். ஒன்ன சொல்லி குத்தம்ல வளர்ந்த இடம் அப்படி. பாப்பா வா. என்னடா ஊட்டெல்லாம் காலி வந்துட்டு ஊருட்டே கிளம்பிட்டீங்களா? இல்லைங்க ஐயா, ஐயா பொண்ணுக்கு சீர்வரிசை கொண்டு வந்திருக்காரு. சீரா? பழசெல்லாம் மனசுல வச்சுக்காதீங்க மச்சான். மச்சானா? ஆறா மச்சான், பெருசா முறாடி வந்துட்டீங்களோ? அப்படி இங்க எந்த உறவும் இல்ல. ஏதோ நடந்தது நடந்து போச்சு. முறையா கல்யாணத்தை தான் செய்ய முடியாம போயிடுச்சு. செய்ய வேண்டிய சீர்வரிசை எல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கேன். தயவு செஞ்சு பெரிய மனசு பண்ணி ஏத்துக்குங்க. என்னது முறையா? அப்படின்னு இருக்குதா? ஏண்டா நான் என்ன முறையும் வீட்டுக்கு பொண்ணு கேட்டு வந்தனா இல்ல சீர்வேன்னு கேட்டு வந்தனா? என்ன பணத்திமிர் காட்டுறீங்களா? ஏய், நான் ஒன்னும் வக்கத்து போயிடல. என் வீட்டுல இருக்கிற சாமான்கள் எடுத்தாலே 7-8 வீட்டுக்கு சீர் கொடுக்கலாம், தெரியுமில்ல? சீர் கொண்டு வந்துட்டீங்களோ? சீரு நீ கொண்டு வந்துக்கிற கட்டிலும் மெத்தியிலுமே என் மருமக தூங்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஏற்கனவே நாங்க அவ்வளவு வசதியா தான் வச்சிருக்கிறோம். மச்சான், தயவு செய்து என்ன உள்ள கூட்டிட்டு போய் என்ன வேணாலும் திட்டு, நான் தாங்கிக்கிறேன். ஏன்னா நான் பொண்ணை பெத்துட்டேன். இப்படி 4 பேர் பார்க்கிற அளவுக்கு என்ன கேவலப்படுத்தாது. உங்ககிட்ட நான் எப்படி வேணாலும் மன்னிப்பு கேட்க தயாரா இருக்கப்பா. அந்த கதையா இங்க நடக்காது. நீ என் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டாலும் சரி, நான் மன்னிக்கிறதுக்கு தயாரா இல்ல. என்னவோ என் புள்ள தொட்டுச்சானேன்னு தான் இந்த பாம்பு குட்டி நான் வீட்டுக்குள்ள சேர்த்துக்கிறேன். அன்னைக்கு உன் பையன் கத்தி தூக்கிட்டு வந்தானே, அப்ப எங்க வச்சு இந்த புத்தி? என்னைக்கு என் மகன் தொட்டு தாலி கட்டினானோ அப்பவே உன் மகளுக்கும் குடும்பத்துக்கு இருந்த உறவு அத்து போச்சு. இப்ப அவ என் மருமகம். இனி அவ உன் வாசப்படி மிதிக்கூடாது. அப்படி மிதிச்சா இந்த வீட்டுக்குள்ள வரக்கூடாது. என்ன புரிஞ்சல? இடத்த காலி பண்றது. மச்சான், ஏண்டா நான் இவ்வளவு சொல்லி ரோசம் இல்ல உனக்கு? மானங்கட்டி ஜென்மம். தூய் போடா. முத்தையா, உன்னை இந்த கதியில நான் பார்க்கணுமா? எல்லாம் என் தலைவிதிடா, தலைவிதி. உன்னை இதுக்கு தான் வரவேணான்னு சொன்னேன். உடம்பு சரியில்லாத நேரத்தில் இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தா கெட்ட கோவம் வரும். அப்பா, அம்மாவுக்கு என்னாச்சு உடம்புக்கு? அதான்ப்பா தெரியல. டாக்டர் மருந்து மாத்தி மருந்து கொடுக்கறாரு. விட்டு விட்டு ஜுரம் அடிக்குது. அடிக்கடி மயக்கமா படுத்துக்கிறா. இந்த உடம்போட ஏமா வந்த?
பெத்தவன கேட்கலடா. சதா உன் கவலைதான் புலம்பிக்கிட்டே இருக்கா. அப்பா என்ன மன்னிச்சிருங்கப்பா, கோவம் என் கண்ணை மறைச்சிருச்சு, தப்பு பண்ணிட்டேன். ஆமா, செண்பகம் எப்படி பாருங்க? ரொம்ப நல்லா இருக்காளா, சந்தோஷமா இருக்காளா? கேள்விப்பட்டேன். அம்மா, தங்கராஜ் அவகிட்ட அன்பா இருக்கானா? உசுரா இருக்கானா? பார்வதி கூட அவளை தான் பொண்ணு மாதிரி பாத்துக்கிறா. எப்படியோ சந்தோஷமா இருந்தா சரி. நான் நடந்துகிட்டது நினைச்சா எனக்கே வெக்கமா இருக்கு. ஏமா எவ்வளவு நேரமா பேசிக்கிட்டு இருக்கீங்க? நேரமாவது போங்கம்மா, போங்க. வரேன்டா. வரேன்ப்பா. அம்மா, உடம்ப பாத்துக்கம்மா. அப்பா ஜாக்கிரதையா கூட்டி போ. டேய் தங்கவேலு, அம்மாவுக்கு ரொம்ப முடியாம போயிடுச்சு. டவுன் ஆஸ்பத்திரிக்கு போற, வீட்டை பாத்துக்க. அண்ணே, அதே வேண்டாம் போட்டு உடைக்கிறேன். அது எவர் சொல்ற குடம்? முன்ன பின்ன பிறந்த வீட்டுல வந்து பாத்திருக்கேன். நீ தெரியாம கை தவறி விழுந்துருச்சு. என்ன என்ன எப்படி தெரியாம போயிரு? மனசுல கொஞ்சமாவது பயம் இருக்கணும். இதெல்லாம் நான் பார்த்து சொந்தமா சேர்த்தது. இன்னும் அப்பா வீட்டுல இருந்து வண்டி வண்டியா சீதனம் கொண்டு வந்த மாதிரி நினைப்போம். நான் மாட்டுக்கு பேசிட்டாக்க போயிட்டே இருக்கேன். இப்ப என்ன செய்யணுங்கிறீங்க? பேசினாலும் குத்தம், பேசாட்டினாலும் குத்தம். நான் என்ன பாத்துறது வேணும் போட்டேன். சீர்சனத்தின் பெருசா குத்தி காட்டுறீங்களே. எங்க அப்பா சீர் கொண்டு வந்தப்ப நீங்க தானே வேணாம்னு சொல்லி ஆமான்படுத்துனீங்க. இப்ப மட்டும் என்னத்துக்கு குறை சொல்றீங்க? எதுக்கு ஒரு அளவு வேணும்? டாக்டரே சொல்லிவிட்டாரு ஒரு கோளாறும் இல்லைன்னு. பணம் பாட்டுக்கு செலவாகிட்டே இருக்கு, உடம்பு மட்டும் தேரவே இல்லை. என்ன நேரமோ என்னமோ ஒண்ணு மாத்தி ஒண்ணு பாடா படுத்துது. என்னையா பண்றது? முத்தையன் ஜெயிலுக்கு போயிட்டான். எப்படியோ நடக்க வேண்டிய கல்யாணம் எப்படியோ நடந்துருச்சு. நீ ஆம்பளை தாங்கிட்ட, அது தாய் மனசு தாங்கிக்கல. சொல்லி சொன்னா கோவிச்சுக்க. இவ்வளவுக்கும் காரணம் நீதான்ப்பா. உன் மச்சான் தான் பிடிவாத காரணம். நீ அவருக்கு மேல ஒருபடி ஏறி நின்ன. பாவம் அந்த மங்களம். அண்ணன் ஒரு பக்கம், நீ இந்த பக்கம். பாவம் அவன் என்ன பண்ணுவா? அதான் படுத்துட்டா. அக்காவுக்கு உடம்புல ஒரு வியாதியும் இல்ல, எல்லாம் மனோவியாதி தான். அம்மா, செண்பகம் வந்துட்டியாம்மா? நல்லா இருக்கியா? நான் நல்லதாமா இருக்கேன். எனக்கு ஒரு வார்த்தை சொல்லி அனுப்பிச்சிருக்க கூடாதாம்மா? நீ எப்படிமா இருக்க? அழாதம்மா, நீ வந்துட்டல்ல, எல்லாம் சரியா போயிடும். ஏம்மா, உன் புருஷன் உங்ககிட்ட ஆசையா இருக்கானா? நீ சந்தோஷமா இருக்கியா? அவர் என் மேல உசிரே வச்சிருக்காருமா. உனக்கு உடம்பு சரியில்லைன்னு கேட்டதுல இருந்து எனக்கு கையும் ஓடல, காலும் ஓடல. அடாத விடுமா. ஏமா செண்பகம், முழுகாம இருக்கியா? அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா. ராவணி 14ஆம் தேதி தான் நாள் நல்லா இருக்கான். அன்னைக்குதான் மாமா ஜோசியரை கேட்டுட்டோன்னு சொன்னாரு. ஏமா, வீட்டுல சொல்லிட்டு தானே வந்த? இல்லம்மா, நான் வந்தது யாருக்கும் தெரியாது. அவங்களுக்கு தெரிஞ்ச திட்டுக்கிட்டு போறாங்கம்மா. இங்க எதுக்கு வந்த? போவடியே. நீ சுமாரடி. பாருடி, நீ இந்த சுருளிவனோட மகளடி, சிவனாண்டியோட மருமக. பொண்ண பெத்ததுக்கு அவளை படுக்க வச்சுட்ட, கூட பிறந்தவனையும் ஜெயிலுக்கு அனுப்பிச்சுட்ட. நான் ஒருத்தன் தான் பாக்கி. எனக்கு என்ன வச்சிருக்க? என்னங்க, வீடு தேடி ஆசையா வந்த பிள்ளைய இப்படி பேசுறீங்களே? முறகட்டு போனவ இங்க எதுக்கு வந்தா? இனி இந்த வீட்டு வாசப்படியை மதிக்க கூடாது. முதல்ல போக சொல்ல வெளியே. போக சொல்ல வெளியே. போறப்பா, போறேன். இவ்வளவு பேச்சு கேட்டதுக்கு அப்புறம் நான் இங்க நிக்கிறதுக்கு நான் ஒண்ணு ரோஷம் கட்டவே இல்ல. புருஷன் வீட்டை மதிக்க வந்தவளுக்கு இதுவும் வேணும், இன்னும் வேணும். என்னங்க, இது உங்களுக்கே நல்லா இருக்கா? செண்பகம்னா உசுருன்னு சொல்லுவீங்களே.
இல்லைங்களையே, என்னைக்குமே அவன் உசுறுதான். நான் ஏன் அவளை அப்படி துரத்தினேன்? அவ இங்கு வந்து போன விஷயம் இந்த குணங்கட்ட பயலுக்கு தெரிஞ்சா கண்டபடி குதிப்பானேங்கிற பயம். அதனால அவ மறுபடியும் இங்க வந்து கஷ்டப்படக்கூடாதுங்கிற நல்ல எண்ணத்துல என் மனசை இரும்பாக்கிட்டு அவளை இப்படி எல்லாம் பேசுறேன். அப்படியே நில்லு. இந்த வீட்டோட வாச படியா கூடாது. நீ மாமா அந்த உறவு இன்னொரு செத்து போச்சு. எங்க போயிட்டு வர? எங்க போயிட்டு வர கேக்குறேன்ல, பதில் சொல்லு. எங்கடி போயிருந்த? அம்மா படுத்த படுக்கையா இருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன். அதான் பாத்துட்டு வரேன். யார கேட்டுடி போன? என்ன மதிக்காத உனக்கு இந்த வீட்டுல இடம் கிடையாது. ஏங்க, இது உங்களுக்கே நல்லா இருக்கா? குடும்பங்கிறது 4 செவத்துக்குள்ளேம்பாங்க, இப்படி தெருவுக்கு கொண்டு வந்துட்டீங்களே. என்னடி என்னடி சொன்ன? எல்லாம் நீ கொடுக்க இடண்டி. நேத்து வந்து இந்த நாய் இப்படி குலைக்குதுன்னா யார் கொடுத்த தைரியம்? உன்ன சொல்லி குத்தம் இல்லடி. என் மகன் வரட்டும் வரட்டும். என் மகன் 2 ஒண்ணு பாத்துறேன். என்னங்க இப்படி கோவிச்சுக்கிறீங்க? மருமகளை தெருவில் நிக்க வச்சிட்டீங்களே, ஊரே கூடி வேடிக்கை பாக்குதே. ஏய் போயா போயா, வேலையை பார்த்துட்டு. இது எங்க குடும்ப விஷயம். போயாண்ணா. எங்க ஊருக்கு போன உங்க பையன் வரட்டுங்க, அது வரைக்கும் இந்த பொண்ணு எங்கெங்க போகும்? எங்கேயோ போயிட்டு போறதுக்கு இடம் இல்ல. ஏய் நீ உள்ள போடு. போடு போடு உள்ள. என்னங்க, நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. மக்கள் தான் வந்துக்கிறேன். ஐயோ, நான் சொல்றத கேளுங்களேன். என்னங்க, ஐயா ஐயா, உங்க பொண்ணு செம்பகம் வீட்டுல கோச்சிக்கிட்டு போய் கிணத்துல விதிச்சுங்க ஐயா. நீ என்னடா சொல்ற நீ? ஐயோ அம்மா செண்பகம். ஐயா வந்து பாருங்க. அம்மாடி அம்மாடி, அம்மா என்ன பாருமா, என்ன பாருமா, வாசிக்கு நான் குறுக்க நிக்கிறேம்மா. ஏமா இப்படி செஞ்சுக்கிட்ட? அம்மா பாருமா பாருமா, என்ன உங்க அப்பா பாருமா. அம்மாடி அம்மாடி, அம்மா அம்மா அம்மா, செண்பா செண்பா அம்மா. என்னங்க இது அநியாயம்? கல்யாணம் ஆன பொண்ணுக்கு மறுபடியும் கல்யாணமா? என்ன என்னடி பண்ண சொல்ற? எனக்கு தான் பிடிக்கல. ஆனா முத்தையனா ஒரே பிடிவாதமா இருக்கானே. இதுக்கு செண்பகம் நிச்சயமா ஒத்துக்க மாட்டா. இதையும் அவன்கிட்ட சொன்னனே. அதுக்கு அவன் சொல்றான், முதல்ல நடந்து கல்யாணமா வெறும் தாலி மட்டும் தானே கட்டினா, மத்ததெல்லாம் நடக்கலையேங்க. அவன் சொல்றதும் ஒரு விதத்துல நியாயமா தானே இருக்கு. ஏங்க இது ஊர் ஏத்துக்குமா? காரி துப்புவாங்களே. அதுக்காக காலம் பூரா கண்ணி கழியாம வாழாவட்டியா தான் இருக்கணுமா? அங்கராஜுக்கு நிச்சயமா வேற இடத்துல கல்யாணம் நடக்கும். அப்ப அவனுக்கு ஒரு நியாயம், நம்ம பொண்ணுக்கு ஒரு நியாயமா அப்படின்னு அவன் கேட்கறான். எனக்கு பதில் சொல்ல தெரியல. எல்லாம் என் தலையெழுத்து.